ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆகா கல்யாணத்தில் நம்ம சித்ரா தேவி கௌதமும் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல கோடீஸ்வரி சட்டையாக பிடிச்சி கேட்குறாங்க. என் மகன் இடுப்பு வலியில் துடியாக துடிச்சிட்டு ஃபோன்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் அவளை பார்க்குறேன்னு கூட நினைக்காம நீங்கள் ஊர் சுற்றிட்டு வரீங்க. நீங்களாம் என்ன ஜென்மமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ என்ன மரியாதை குறைவாக பேசுகிற அப்படின்னு சொல்லி சித்ரா தேவியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன மரியாதை இருக்குது, என் பிள்ளைய இங்கே இவ்வளோ வேதனைப்படும்போது உனக்குலாம் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் உனக்கு மருமகன் தோணுதா, இதுக்கு முன்னாடி தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி சொல்கிறாங்க. என் குழந்தைய என் பிள்ளைக்கு என் குழந்தைய நல்ல முறையாக பார்க்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நானும் என் வீட்டுக்காரர் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கௌதம் என்ன அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்மளும் சத்தம் போடுற மாதிரி வராரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சித்ராத்து விடுடா, இப்போ ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம், அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க பாட்டு ஓரமாக இருந்துட்டு போகிறாங்க, நாம ஏதாச்சும் பண்ணோம்னா அது கொண்டு வேற ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மகாட்ட விஜய் கிட்ட எனக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணி பேசணும்னு சொல்லும்போது, எந்த மனசை வச்சு நீ பேச சொல்கிற, என் தங்கச்சிக்கு நீ எந்த மாதிரி விஷத்தை கொடுக்கணும்னு நினச்சியா, அதை நினச்சி நான் சொல்ல சொல்றியா, இல்லை பிரபா வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது அதை பற்றி நான் நினைக்க சொல்றியா, எதை வச்சு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அனாமிக்கானால பேசவே முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடியாக விஜய்கிட்ட போய் விஜய் கணத்தில் அரைஞ்சு, நான் பார்த்த ரிப்போர்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குது, எனக்கு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைன்னு சொல்கிற, இதில் எதை நான் நம்புறது, ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்க, ஒருவேளை என் குழந்தை நான் குழந்தையோட நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், அங்கே குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி நீ என்னை பார்க்கவே கூடாது, ஒருவேளை நீ பார்க்க வந்தேன்னா நான் அந்த இடத்துல நான் உன்னை பார்க்க விட மாட்டேன், ஆனால் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்ரா தேவிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க என்ன நாடகம் அரங்கேற்ற போகிறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.